காதல் மோகினி. டேய் மாப்பிள, சொல்லு மாமா. டேய் மாப்பிள, அதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு இல்லடா, வாடா போலாம். மாமா இரு மாமா, ஒரு டீ சாப்பிட்டு போலாம்னு. டேய் 9 டீ குடிச்சாச்சுடா, 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகுது நம்ம இங்க உட்காந்து. கடைக்காரனே சுடு தண்ணி பிடிச்சி மூஞ்சில ஊத்துறதுக்கு முன்னாடி நம்மளா போயிடுறது தான் நமக்கு நல்லது மாப்பிள. அவன் எதுக்கு சுடு தண்ணி ஊத்தணும், அந்த டீயவே ஊத்த சொல்லு மாமா, அதுவே அப்படித்தான் கிடக்கு. டேய் அதையும் மனசாட்சி இல்லாம 9 வாங்கி குடிச்சிட்டு உட்காந்துருக்கேடா, போலாமா வேணாமா? போலாம் போலாம், கொஞ்சம் பொறுமையா இரு, விடியட்டு போலாம். டேய் நீ வேற முகத்தை காட்டக்கூடாதுன்னு வேற சொல்லிவிட்ட. ஆள் அடமாட்ட வர்றதுக்கு முன்னாடி நம்ம கிளம்புறதாண்டா நல்லது, அங்க போய் வேஷம் வேற கட்டணும். போலாம் போலாம். சரி நீ மட்டும் எதுக்கு இந்த கண்ணாடியை போட்டிருக்க? அது சின்ன கண்ணாடி, அது அடையாளம் தெரியாம இருக்கு மாமா. மோகனா ஊர்ல யாராவது நம்மளை பார்த்துட்டா நம்மளும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மாறு வேஷம் போடணும்ல, அதுக்குதான். அது சின்னதா ஒண்ணுதான் கிடைச்சிச்சு, நான் போட்டுக்கிட்டேன். அப்போ அது எனக்கு கொடுத்துருக்கலாம்லடா. நான் தானே உன்னை விட சின்னவன், அதனாலதான். வர வர ரொம்ப பேசுறாங்கடா நீ, இதுக்கு மேல ஏதாவது சொன்னேன் நான் தான் ஹீரோம்பேன். டே அகரா, நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்கேன்னு எனக்கு தெரியும். மோகனாவை பக்கத்தானே? சேச்சே அதெல்லாம் இல்ல, டீ குடிக்க தான் உட்காந்துருக்கேன் மாமா. டேய் இந்த டீயை குடிக்க 1.5 மணி நேரமாவாடா உட்காந்துருக்கேன், அம்புட்டு டேஸ்டாவா இருக்கு. ஏண்டா மனசாட்சி இல்லாம போய் சொல்ற பாத்தியா? சரி சரி நேரம் வச்சுக்கோ, அரண்மனைக்கு போவோம். எல்லாத்தையும் பையில எடுத்து வச்சிருக்கீல்ல? வச்சிருக்கேன்டா, போவோம். ஏய் நீ தானே இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க செக்யூரிட்டி? ஆமாங்க ஐயா. சரி சரி, நான் தான் இங்க ஹெட் எம்ப்ளாயி, சரியா? நான் சொல்றத நீ கேட்கணும். நீ யாரையும் என்னை மீறி உள்ள விடக்கூடாது. யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, சரியா? சரிங்க ஐயா. ஐயா அங்க பாருங்க ஐயா, உங்களை தேடி போலீஸ் வந்திருக்கு. ஐயா நான் எதுவும் பண்ணலங்க ஐயா. ஏய் லூசே, கதவை தர. உங்க பெரிய ஐயாவை பார்க்கணும். போய் ரணதீர் ஐயா திரும்பி வந்துட்டாரு சொல்லு. எது ரணதீர் ஐயா திரும்பி வந்துட்டாரா? இருங்க நான் இப்பயே போய் சொல்றேன். உள்ள வாங்க. ஐயா ஓடி வாங்க, ரணதீர் ஐயா திரும்பி வந்துட்டாரு, எல்லாரும் வாங்க. ஏய் கால மக்களை கனவு எதுவும் கண்டுகிட்டு இருக்கியா? யாரும் சொல்ற? ஐயோ நான் நிஜமா தாங்க ஐயா சொல்றேன். இப்பதான் வராண்டாவில உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் வாங்க ஐயா, நம்ம ரணதீர் ஐயா உயிரோட வந்துட்டாரு, கூடவே போலீஸையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்பா நான் சொன்னேன்ல, அதே மாதிரி நடந்துருச்சு பாருங்க. டேய் கொஞ்ச நேரம் சும்மாடா, ஃபர்ஸ்ட் அங்க வந்திருக்கிறது யாருன்னு போய் பாப்போம். சொத்தவன் உயிரோட வர வாய்ப்பே இல்ல, ஃபர்ஸ்ட் விசாரிச்சு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம், வா. டேய் சித்தப்பன் என்னடா இவ்வளவு பெரிய பேலஸ்லயா இருந்தாரு? வாய் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கம்முனு மாமா, நம்ம மாறு வயசுல வந்திருக்கோம், அவங்களுக்கு தெரியவே கூடாது, பேசாம இரு. சரிடா நான் பாத்துக்கிட்டதே. இப்ப பாரு என் ஆக்டிங்க, இதோ வராங்க பாரு. சார் இங்க செந்தாமரைங்கிறது நான் தான் சார். சார் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரணதீரன் அவங்க மனைவி விமலா கூட கும்பலிமேட்ல இருக்க உங்க எஸ்டேட்டை பார்த்துட்டு திரும்பி வர்றப்ப கேரளா பக்கத்துல இருக்கிற ஒரு நெருக்கமான காட்டு பகுதிக்குள்ள ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி போனவங்க திரும்ப வரவே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, கரெக்டுங்களா? ஆமா சார், நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நீங்க எந்த பதிலுமே சொல்லவே இல்லை. சார் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்தோம், எதுவுமே தகவல் கிடைக்கல. 2 பேரும் கிட்டத்தட்ட இறந்துட்டாங்கன்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு பார்த்தா நேத்து இந்த பெரியவர் இவரை பக்கத்துல கூட்டிட்டு வந்தாரு. அவரை பத்தின விஷயத்தையும் சொன்னாரு. நீங்க கொடுத்த போட்டோல இருக்கிற ஃபேஸும் இவரோட ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கு, அங்காடையாளமும் சரியாதான் மேட்ச் ஆகுது. அதனாலதான் நாங்களே கூட்டிட்டு வந்தோம் சார். இதனால நம்பவே முடியலங்க. அப்ப இவரோட மனைவி என்னோட குழந்தைய விமலா எங்க? சார் உங்க குழந்தைய விமலாவை பத்தி நாங்களும் எவ்வளவு கேட்டு பார்த்துட்டோம், ஆனா அதை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியல சார். எது தெரியலையா? என்ன சார் சொல்றீங்க? ஐயா கொஞ்ச நேரம் பொறுக்க. நானே இந்த பெரிய ஐயாவுக்கு அம்புட்டியும் வெவ்வேறமா வேலைக்கு சொல்லுதேன். இதெல்லாம் வாங்க நீங்க. சார் நாங்க பூமொழிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலைஜாதி கிராமத்தை சேர்ந்தவங்கய்யா.
சரி அதுக்கு என்ன இப்போ? முதல்ல நான் சொல்றத பொறுமையா கேளு சாமி. ஒரு 10 குடும்பம் அங்கனக்குள்ள இருந்துகிட்டு மூலிகை செடியை சேகரிச்சு ஊருக்குள்ள நாட்டு வைத்தியம் சித்த வைத்தியம் பாக்குறவங்களுக்கு கொடுத்து எங்க பொழப்ப ஓடிக்கிட்டு கிடக்கணுங்க. அப்படியே காட்டுலயும் மலையிலயும் இருக்கிற ஏதாச்சும் சாப்பிட்ற பொருளை வச்சேதான் காலம் தள்ளிட்டு கிடக்கோமுங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் நாங்க மூலிகை தேடி ஒரு 4 பேர் ரொம்ப இக்கட்டான பள்ளத்தாக்கு இருக்கிற காட்டுக்குள்ள போனோமுங்க. அப்பதான் யாரோ முனகிற சத்தம் மாதிரி கேட்டுச்சுங்க. இப்ப என்னென்று போய் பார்த்தா இந்த ஐயா ரத்த வெள்ளத்துல உசுரை கையில புடிச்சுக்கிட்டு போராடிட்டு கிடந்தாருங்க. பாவமா போச்சு, எங்களால தூக்க முடியல, அம்புட்டு கனமா இருந்தாரு இந்த சாமி. அப்புறம் நாங்க 4 பேரு தட்டு தடுமாறி எங்க குடிசைக்கு கொண்டு வந்து போட்டுக்கிட்டோங்க. எங்க வைத்தியரு அப்புறம் ஆளு தெரிஞ்சவரு, இவரை பரிசோதிச்சு பிழைக்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச வைத்தியம்லாம் பார்க்கலாம்னு பார்த்தாப்படிங்க. 1 மாசமா ஊசலாடிக்கிட்டு இருந்த உசுறு 1 மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் வந்துச்சுங்க. ஆனா மத்த பாகம் எல்லாம் முடங்கி போயிடுச்சுங்க ஐயா. இதய துடிப்பு மட்டும்தான் இருந்தது. படுத்து படுக்கையா கிடந்தா அப்படி. எந்த அன்ன ஆகாரமும் இல்ல, மூக்கு வழியாதே அவருக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் திடுதிப்புல ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்ணு முழிச்சவரு விமலா விமலான்னு கத்தினாரு. அரண்மனை போகணும்னு சொன்னா அப்படி ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாரு. எங்க யாருக்குமே புரியல, திரும்ப மயங்கிட்டாருங்க ஐயா. அதுக்கப்புறம் மறுபடியும் புத்தி தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லைங்கய்யா. அப்புறம் தான் எங்க மருத்துவர் அவர்கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமா செக் பண்ணதுல அவருக்கு பழைய நினைப்பு பூரா மறந்து போச்சுன்னு சொன்னா அப்படி. எல்லாம் மறந்து போச்சு. அது சரி, எல்லாம் மறந்து போச்சுன்னா எப்படி இந்த இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சு வந்தீங்க? ஐயா இவரு தினம் ஒரு 10-15 நிமிஷம் பழைய ஞாபகம் எல்லாம் இவருக்கு வருங்க ஐயா. அப்ப என்னென்னமோ சொல்லுது அப்படி. அவர் சொல்ற பேரெல்லாம் விமலா, மோகனக்குட்டி, செந்தாமரை, விஜயன், வடிவண்ணி, இது மட்டும்தே. அது போக கம்பத்துல எங்க அரண்மனை இருக்கு, நான் அந்த அரண்மனையோட மருமகன்னு அப்பப்ப சொல்லுவா அப்படி. இதையெல்லாம் கூட்டி கழிச்சு வச்சுட்டேன். இவர் கூட என்னை துணையா அனுப்பி அவர் சொல்ற இடத்த பார்த்து விட்டுட்டு வர சொன்னாங்க. அதனாலதான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த தகவல் எல்லாம் சொன்னமுங்க. ஆனா வீர இதை விட இன்னும் கொஞ்சம் உடம்பா இருப்பான்ல, ஆளு ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி வெயிட் இருக்கும்ல, இவனை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏயா 5 வருஷம் சாப்பாடு தண்ணி இல்லாம கிடந்தவர், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா ஐயா? அவருக்கு எங்கிட்ட இருந்து தெம்பு வரும்? டேய் என்னடா இப்படி சொல்லுதா ஐயா? எனக்கெல்லாம் தெரியாது, நீயே பேசிட்டு வா. அது சரி, நீங்களே பேசிட்டு இருக்கீங்களே, ஏன் வீர வாயை திறக்கவே மாட்டேங்கிறாரு? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, என்ன பேசுறதுன்னு புரியல. இந்த இடத்துல காலை வச்ச உடனே எனக்குள்ள ஏதோ ஒரு தடுமாற்றம், ஏதேதோ ஞாபகத்துல வேற வந்து போகுது. ஆனா எனக்கு சேரத்தை கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. படுத்த படுக்கையா இருந்ததுனால என்னால எதையுமே ஞாபகப்படுத்த முடியல. ஏயா அவரை குடும்பத்தோட சேர்க்கணுமேனுதான் நான் இம்புட்டு தூரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டியாந்தேன். ஏதோ செத்து போனவர் திரும்ப வந்துட்டாங்கிற மாதிரி நீங்க இப்படி சந்தேகப்படுறீங்க. நாங்க வேணும்னா இவர் எங்க கூடயே கூட்டிட்டு போய்க்கிறோம். ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க. அது அது இல்ல, விமலா எங்க போனா அதுதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. 2 பேரும் ஒன்னா தானே போனாங்க. இங்க அவர் பக்கத்துல எப்படி விமலா இருந்திருக்கணும்ல? ஐயா நீங்க சொல்றத பார்த்தா கார்ல வந்திருப்பாங்கன்ற மாதிரி சொல்றீங்க. அந்த மலை உச்சியில இருந்து கார் உருண்டிருந்தா ஒருவேளை 2 பக்கமும் மாறி மாறி குச்சி வந்துருப்பாங்கன்னு நினைக்கேன். இல்லாட்டி கூட கதவு திறந்துக்கிட்டு கீழே விழுந்திருந்தாலும் உருண்டு உருண்டு வேற பக்கம் தாங்கயே போக முடியும். இவர் கிடந்ததே ஒரு அடர்த்தியான காட்டுப்பகுதி, ஃபுல்லா மிருகங்க நடமாடுற இடம். அதனாலதான் எப்படியோ இவரை கடவுள் புண்ணியத்துல பார்த்தோம், காப்பாற்ற முடிஞ்சது. அந்த பொண்ணு இவருக்கு எதிர்த்தாப்படி விழுந்திருந்தா கூட எங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காதுங்க ஐயா. ஐயோ என் குழந்தைன பார்த்துட்டேன். வடிவு நீ ஏன் கீழே வந்த? ஐயோ என் தங்கச்சி அதே மாதிரி வந்துருவான்னு சந்தோஷப்பட்டேனே, இப்படி சொல்றாங்களே. தயவுப்பட்டு விபலா. ஏ வடிவு, உனக்குதான் உடம்பு சரியில்லையில, கழுத்துல தையல் போட்டிருக்கா, இப்படி எல்லாம் கட்டக்கூடாது, அழுகவும் கூடாது. எதா இருந்தாலும் பேசிக்கலாம். இங்க பாருங்கம்மா, விமலா அதாவது என் மனைவி உங்க தங்கச்சி தானே, அப்ப நீங்க எனக்கு அண்ணி முறையாகுது. கவலைப்படாதீங்க அண்ணி, நான் இருந்த மாதிரி என் பொண்டாட்டியும் எங்கேயும் உயிரோடு இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சீக்கிரமே அவ நம்மளை தேடி வருவா. எனக்கு தெரியும் தம்பி, நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா விமலாவும் இருப்பா. ஏன்னா நீங்க 2 பேரும் உயிரும் உடலும் மாதிரி தானே. சரி சரி விமலா, போதும், அப்புறம் பேசிக்கலாம். வா உள்ள போலாம், நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுக்கணும். சரிங்க தம்பி, நீங்க எதுக்கு என்னைய இப்படி ஊத்து ஊத்து பாக்குறீங்க? இல்ல உங்களோட முகமும் குரலும் 40 வயசு தாண்டலேன்னு சொல்லுது.
ஆனா தலையை பார்த்தா ஒரு 70-80 வயசுக்கு மேல இருக்கிற மாதிரி அம்புட்டு வெள்ளையா இருக்கே, அதான் டவுட்டா இருக்கு. நீங்க சொல்றது நிஜதான் தம்பி, எனக்கு 38 வயசு தான் ஆகுது. இதோ இந்த தீர ஐயாவுக்கும் என் வயசு தான் இருக்கும்னு நினைக்கேன். அவர் முடி மட்டும் எப்படி இம்பிட்டு கருப்பா இருக்குன்னு தெரியுமா? தெரியாது, நீங்களே சொல்லுங்க. எல்லாம் தலைமுடி கருப்பாகாம இருக்கிற மூலிகையினால தாங்க ஐயா. எங்க குருநாதரு இவர் படுத்த படுக்கையே கிடந்தப்பயே தோல் சுருங்காம இருக்கிறதுக்கும் முடி நரைக்காம இருக்கிறதுக்குன்னு ஏதோ மூலிகை கொடுத்தாரு. அதை பார்த்துட்டு நானும் ஆசைப்பட்டு சரி நம்மளும் எடுத்துக்கிட்டா எப்பவும் முடி நரைக்காதுன்னு எங்க குருநாதர் சொன்ன அளவை விட கொஞ்சம் ஜாஸ்தியா திருப்பிட்டேன். என்ன செய்ய, முடி பூரா இப்படி வெள்ளையா போயிடுச்சுங்க. சரி சரி, கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு. உங்க பேர் என்ன? என் பேரு வடிவேலுங்க ஐயா. எல்லாரும் சுருக்கமா வேலைன்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கூப்பிடுவாங்க தம்பி. உன்னை எதுக்கு நான் கூப்பிட போறேன்? ஆமா, இவன் கூப்பிடுறதுக்கு நான் என்ன பொம்பளையா? ஏய், என்ன சொன்ன ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஐயா ஒன்னும் சொல்லலைங்க ஐயா. ஐயா இவருக்கு இந்த உறவு முறை, இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரு என்னன்னு தெரியாது. அதனால எல்லாரும் அவங்களாவே வந்து அவங்க பேரை கொஞ்சம் சொன்னாங்கன்னா இவரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாரு. தீரா மாமா, என்ன இது தீரா மாமாவோட இதய துடிப்பு மாதிரியே கேட்குது. அப்ப இது அகரன் மாதிரியே எனக்கு தோணுதே. இவரோட பாடி ஸ்மெல் கூட என்னோட அகர மாமா மாதிரியே இருக்கே. ஏய் போகணா, வரையா இல்லையா? இதோ வர மாமா. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அந்த ஆளு தீர மாமா தான்னு இன்னும் முடிவாகல, இப்படி போய் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிற, கொல்ல போற பாருங்க. இல்ல, இது என்னோட மாமா தான், தீர மாமா தான். சின்ன வயசுல எத்தனை தடவை அவரை நான் கட்டி பிடிச்சிருக்கேன். அவரும் அதே பாசத்தோட என்ன அரவணைப்பாரு. இப்ப நானும் அதை ஃபீல் பண்ணேன். இது என்னோட தீர மாமா தான். ஏண்டி உன் தீர மாமனை கண்டதும் என் மேல இருக்கிற பயம் போயிருச்சோ? 5 வருஷம் இல்லாம இருந்தவன நீ ஆயுள் முழுக்கும் இல்லாம பண்ண முடியும். மரியாதையா உழைப்போ. ஒன்னும் பண்ணிடாதீங்க, நான் போயிடுறேன். அதாடி நாம பார்வையெல்லாம் இருக்கு. போறோம் பார்வை கோணத்தை மாத்தல.